வெல்கம் பேக் டு பாண்டியன் ஃபுட் தமிழ். இன்னைக்கு பீட்ரூட் சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. 2 பீட்ரூட் கட் பண்ணது, காஷ்மீரி சில்லி 4, வெள்ளை உளுந்து 2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், சின்ன சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, 5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, 2 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, புளி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. வாங்க வானொலி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, எடுத்து வச்ச உளுந்த ஆட் பண்ணிக்கலாம். உளுந்த பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். இஞ்சி போட்டுக்கோங்க, பூண்டு போட்டுக்கோங்க, அதை லைட்டா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சுங்க. இப்ப காஷ்மீரி சில்லி எடுத்து வச்சால 4, அதை சேர்த்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்க. நல்லா பீட்ரூட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேம்ல 2 to 3 மினிட்ஸ் வதக்கி எடுத்துட்டேங்க. பாருங்க கலர் எடுத்து வச்ச ஜீரகத்தை போட்டுக்கோங்க. எடுத்து வச்ச கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. எடுத்து வச்ச தனியா தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. எடுத்து வச்ச புளிய கடைசி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் புளி போட்டாதான் கெடாது. இப்போ முடிஞ்சிருச்சுங்க. எடுத்து வச்சு ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல அரைச்சி எடுத்துக்கோங்க. ஜார்ல போட்டாச்சு. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சி அளவுக்கு திக்கா அரைச்சி எடுத்துக்கோங்க. வாங்க பீட்ரூட் சட்னி தாளிக்கலாம். வடச்சட்டி காஞ்சிருச்சு. தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆனா இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடிச்சிருச்சுங்க. கடுகு வெடிக்கிற சத்தம் கேட்கும் நினைக்கிறேன். பெருங்காயத்தூள் சும்மா இந்த அளவு போடுங்க, ரொம்ப போட வேண்டாம். இப்ப கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெடிச்சு பாருங்க. இப்போ எடுத்து வச்சா பீட்ரூட் சட்னி அரைச்சி வச்சிருக்கீங்க, அதை சேர்த்துக்கோங்க. ஏதோ எடுத்து வச்சா பீட்ரூட் சட்னியை சேர்த்துக்கோங்க. ஆனா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, பீட்ரூட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதாங்க நாங்க செஞ்ச பீட்ரூட் சட்னி. குழந்தைங்களுக்கு பீட்ரூட் பொரியல் கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க, பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மாதிரி ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பரா சாப்பிடுவாங்க. பீட்ரூட் சட்னி பாத்தீங்கன்னா எல்லா டிஃபனுக்கும் சூப்பரா இருக்கும். எங்க வீட்டுல இட்லி தான் செஞ்சிருக்கோம், அதனால அதோட சாப்பிட போறோம். இது டேஸ்ட் பாத்தீங்கன்னா இட்லிக்கு செம்ம காம்பினேஷனா இருக்கும். அதனால நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இதான் நாங்க செஞ்ச பீட்ரூட் சட்னி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.